ஒருத்தர் தான் வாய் இருக்குன்னு எதனாலும் பேசிட்டு ஒரு மாதம் ஆச்சு. ஒரு மாதமா சார் ஆர்டிஓ சார் நடந்தது போயிட்டு இருக்கு. இல்லை, ஒரு பணக்காரனுக்காக நம்ம பார்த்து விட்டோம்னா மாநிலம் முழுசாக இது போயிடும். இது வந்து இப்போ இன்னைக்கு நிலம் கூட திரிச்சிட்டாங்க. 10 பேர் வெயிலுக்கு போய் போகிறாங்க. தண்ணி டேங்க் அடிச்சாலும் என்ன பண்ணுறது? அதுக்கு இப்படி தான் ஆர்டிஓ அப்படின்னா ஏடிஎஸ்பி லெவலில் 2 ஏடிஎஸ்பி இதுக்குன்னு நீங்கள் டிஎஸ்பி கேட்குறீங்க. உங்களை நான் மதிக்கிறோம், உங்களுக்கு முழு மரியாதை கொடுக்குறோம். நீங்கள் என்னைக்குள்ள எஃப்ஐஆர் போட்டு தரேன்னு சொல்லுங்க. அவர் பெரிய செல்லமுத்து வந்து நான் பெரிய ஆளு கோடீஸ்வரர், அவர் வந்து நான் கூப்பிட முடியாதுங்கிறாங்க. இந்த இதுக்கு இப்ப கூப்பிட சொல்லுங்க. அவர் வந்து பொது இடம் எல்லாம் கூட ஒதுக்கிட்டு போட்டுங்க. 30 நாள் வந்து பெட்டிஷன் கொடுத்து அந்த தரப்பை விசாரணை எங்க 2 தரப்பையும் கூப்பிடல. அது காரணம் வந்து இன்ஸ்பெக்டர் சொல்லணும். தமிழ்நாடு போலீஸ் சார் விசாரணை கொடுக்கணும் தான் கேட்கிறேன். ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாருன்னு ஒருத்தர் தான் வாய் இருக்குன்னு எதனாலும் பேசிட்டு அவர் தலைமையில பேசாம இருக்கணும். போலீஸ் யாராவது பேசிட்டு இருக்காங்களா? ஈவன் ஏடிஎஸ் கொடுக்குறாரு, வாய் கொடுக்குறாரா? நான் பேசுறேன்னா அமைதியா இருக்காங்க. ஒருத்தர் பேசுறேன், என்ன உங்க கோரிக்கை? நான் என்ன கேட்கிறேன், என்ன கோரிக்கை சொல்லுங்க, என்ன எதுன்னு சொல்லிட்டு கோரிக்கை வேற எதுவுமே சார், கோரிக்கை வேற எதுவுமே இல்லை சார். நீங்க கமெண்ட் அடிக்கிறது, கிண்டல் அடிக்கிறது எல்லாருக்கும் உங்களோட எங்களுக்கு அதிகமா தெரியும். அது தேவை கிடையாது. ஒரு மாசம் அதிகபட்சம் 1 வீக் ரிப்போர்ட் வாங்கிடுறோம். சரி சார், ரிப்போர்ட் அவர் என்ன கொடுப்பாருங்களா? அங்கேயும் ஏதோ ஒன்று போய் பார்த்து பேசி பண்ணி அவங்களும் பட்டா நிலத்துல இருந்துன்னு கொடுப்பாங்க. அப்ப என்ன பண்ணலாம் சார்? நீங்க வந்து பட்டா நிலத்தில் இடிச்சதுக்கு நடவடிக்கை எடுக்கிறது நீங்க ஆர்டிஓ கிட்ட நாங்கள் திரும்பி சொல்லிதான் இருக்கு. சரி சார், இது வந்து கவர்மெண்ட் பில்டிங், கவர்மெண்ட் இடம்னா இது இருக்கிறது ரிப்போர்ட்லேயே அப்படின்னா ரிட்டர்னாகவே மென்ஷன் பண்ணிருக்கோம். சரி சார். அப்போ ஆர்டிஓ வந்து அவங்களும் அவங்க இஷ்டத்துக்கெல்லாம் கொடுத்துட மாட்டாங்க நம்ம நினைக்கிற மாதிரி. ஏன்னா ஆர்டிஓ ரிட்டர்னை தான் கொடுக்க போறாரு. எங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக தான் போட அவரை வாய் மூலியமா ஒன்றும் கொடுக்க போறோம். எழுத்துப்பூர்வமாக கொடுக்கும்போது எழுத்துப்பூர்வமாக அவர் கொடுக்கறத வந்து தான் நம்ம போலீஸ் நடவடிக்கை. இல்லை சார், அவர் பட்டாண்டு கொடுத்துட்டா என்ன பண்ணுறது சார்? பட்டாண்டு கொடுத்தாலும் பில்டிங் யாரும் கொடுப்பாங்க. பில்டிங் யாருன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. பில்டிங் வந்து கவர்மெண்ட் பில்டிங் சொந்தமா அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கும் தெரியும். அதிகபட்சம் 1 வாரத்துக்கு கூட இல்லைன்னா பல வேலைகள் தெரியும். எலெக்ஷன் டைம், எலெக்ஷன் இடையில விஐபி ப்ரோக்ராம் இருக்கு, எல்லா தலைவர்களும் வராங்க போறாங்க. அதனால நாங்கள் கண்டிப்பான்னு சொல்லிட்டு 2 நாள் நடவடிக்கை ஏன் வரைஞ்சி கேட்கணும். ஏன்னா ஆர்டிஓ டிஎஸ்பி கேட்டுட்டு தான் சொல்றோம். டிஎஸ்பிட்ட அதே அவங்க ப்ரெஷர் பண்ணி தான் இந்த மாதிரி வந்து இருக்கு. 1 வீக்குள்ளே அந்த ரிப்போர்ட் வருதுன்னு சொல்லிட்டு ப்ரெஷர் பண்ணி தான் வாங்க போகிறோம். சரி சார், அவர் 1 வீக்குள்ளே ரிப்போர்ட் வந்த உடனே அவருடைய ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அடுத்த கட்ட நடவடிக்கை கட்டாயம்.